நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற இந்த 2 நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல் நடந்திருக்கு. இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இருக்குல்ல, அதோட அடுத்த கட்ட நீட்சியை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வீட்டோ அதிகாரம், அதாவது ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்கிற உறுப்பு நாடுகள்லேயே ஒரு 5 நாடுகளுக்கு மட்டும் நிரந்தர உறுப்பு நாடுகள்ன்ற அந்தஸ்து இருக்குது. அதில் அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ், சைனா, ரஷ்யா இந்த நாடுகள்லாம் வந்துடும். இந்த 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகள் தான் இருக்கிறதுனாலேயே வீட்டோ பவரை அந்த நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு தீர்மானத்தை அவங்க நினச்சாலும் கில் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிக்காத தீர்மானம்னா இவங்க மெஜாரிட்டிலாம் பார்க்க வேணாம், அந்த வீட்டோ பவரை ஒரு முறை யூஸ் பண்ணல முடிஞ்சு போயிடுச்சு, அந்த தீர்மானம் கில் ஆகிடும். அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் இப்போ நடந்திருக்கு. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த காசா வார் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டேஜஸை மீட்கிற வரைக்கும், இந்த ப்ராக்சிஸை ஆயுதங்களை கீழே போட வைக்கிற வரைக்கும் நாங்கள் சண்டையை நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்களே, ஆனால் அது நடக்கட்டும், நீங்கள் சண்டையை நிறுத்துறீங்க அப்படின்றத அந்த ரெசல்யூஷனை வலியுறுத்துச்சு. இதை உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டோ பவர் இருக்கு, கில் பண்ணிட்டாங்க அந்த தீர்மானத்தையே. எங்களை தாண்டி என்ன பண்ண முடியும் உங்களை இஸ்ரேல் அப்படின்ட்டு. இந்த தீர்மானம் கில் பண்ணுறதை சார்ந்து அந்த இடத்துல ஒரு டிபேட் நடந்துச்சு பாருங்க, அப்படி போச்சு காரசாரமாக. இந்த ஐநாவுக்கான பாலஸ்தீன அத்தாரிட்டி அம்பாசிடர் மஜித் பாம்பியா இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐநாவுக்கான இஸ்ரேலி அம்பாசிடர் டேனி டேனன் இவர் ஒரு பக்கம். 2 பேரும் தங்கள் தரப்பு நியாயங்கள் எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டுகள்னு அடுக்க ஆரம்பித்தாங்க. உச்சகட்டமாக இருந்துச்சுங்க அவங்க பேசுகிறத பார்க்குறப்ப. அதுவும் மஜித் பாம்பியா பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு கலங்கிடும், அப்படி பேசினார் அவர். மஜித் என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, மக்களை கொத்தா கொல்ல யாருக்கு உரிமை இருக்குது, ரைட்ஸை முதல்ல யார் கொடுத்தா, மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கிற உரிமை இங்கே யாருக்கு இருக்குது, அந்த உரிமை யாரை கொடுக்கல. ஆனால் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது காசாவில் தான் அப்படின்றாரு. எஸ், இது உண்மை. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலாம் மக்களே, இது உண்மை பக்கம் நீங்கள் தாராளமாக நிற்கலாம். சர்வதேச சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே, ஆனால் பார்த்தாங்களுக்கு அப்படி தெரிலங்க. மற்ற நாடுகளுக்கு ஒரு சட்டம், இந்த இஸ்ரேலுக்கு ஒரு சட்டன்ற மாதிரி தான் தெரியுதுன்னு அவர் ஆதங்கத்தை அப்படி கொட்டினார். மஜித் பேசுனதை நான் சொல்லி நீங்கள் கேட்டிங்களே, இதை மஜிதோட வாயிலிருந்தே கேளுங்க, உங்களுக்கே அந்த ஒரு எமோஷனல் புரியும் எந்த அளவுக்கு இவங்க வலியை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு பாலஸ்தீன மக்கள். There is no right to mass killing of civilians. There is no right to starve an entire civilian population. There is no right to forcibly displace a people. And there is no right to annexation. This is what Israel is doing in Gaza. Maybe for some we have the wrong nationality, the wrong faith, the wrong skin color. But we are humans, and we should be treated as such. Is there a UN charter for Israel that is different from the charter you all have? Tell us. Is there an international law for them, an international law for us? Do they have the right to kill? And the only right we have is to die. அவர் பேசி முடிச்சிட்டாரா? அடுத்து டேனி டேனன் பேச ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, உங்களோட பேச்சை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்தேன், நல்லா உன்னிப்பாக கவனித்தேன். காசாவோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தாராளமாக கவலைப்படலாம், உங்களுக்கு முழு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் ஹமாஸோட எதிர்காலத்தையும் சேர்த்து அதை நினைக்க வேணாமே, ஹமாஸ்ன்ற வாயில் வார்த்தையே வரலையே அப்படின்றாருங்க. இதை பற்றி மட்டும் நீங்கள் எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டீங்க ஒரு முறையும். ஹமாஸோட கொடூரங்களால் தான் நாமெல்லாம் இப்போ இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே அந்த October 7 அட்டாக்கை நடத்தாமல் இருந்திருந்தால் நாம் எதுக்கு இங்கே உட்காந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக தூக்காமல் நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம், அது வரைக்கும் இந்த போர் தொடரும்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படியா ஹமாஸும் இருக்கணும், இந்த போரை நிற்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் சொன்னார். ஒன்றும் இல்லை, ஹமாஸ் அமைப்பினர் கையில் இருக்க ஆயுதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே போட்டு போயிட சொல்லுங்கள். அந்த ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களே, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதபடி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, இதை பண்ணால் நாங்கள் போரை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை இப்போ நீங்களே பாருங்களேன். I have listened to your speech very carefully, and you mentioned a future with no pain, no suffering, but you haven't mentioned one word during your speech, and I've listened very carefully. What about Hamas? You have to include in your speech a future for Gaza is a future with no Hamas. You cannot describe a world
or reality, and you're not mentioning the reason why we are sitting in this room today, the brutality of Hamas and the pain that the people of Gaza are suffering because of Hamas. Israel will continue to defend itself. We will never abandon our hostages. And you have to understand that. Look at your values and understand why. We will never forget them, and we will never stop fighting for their freedom. If Hamas were to release the hostages and surrender their weapons, not one more shot would need to be fired. யூஎன்எஸ்சியில் இப்போ ஏற்பட்ட ஒரு கலைவர கனலா அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா இஸ்ரேலோட ரொம்ப பெரிய ஒரு மினிஸ்டர் அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளானை போட்டுருந்துருக்காங்க. அந்த பிளான் போட்டவங்க இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த ஹெப்ரான் பகுதி இருக்குல்ல, அங்கே வசிச்சுட்டு இருந்த 3 பாலஸ்தீனியன் ரெசிடென்ட்ஸை இஸ்ரேலி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நீட்சியாக 2 இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் அரெஸ்டடு. ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாருக்கிட்டையும் முடிச்சு விசாரிச்சு பார்த்ததில்ல ஒரு மேசிவான பிளாட் அகெயின்ஸ்ட் மினிஸ்டர் விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது திட்டம் போட்டிருக்காங்களாம் மினிஸ்டர் போட்டு தள்ளுறதுக்காக, இஸ்ரேலி மினிஸ்டர். இது அப்படியே ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷனாக மாறுது. ஏன்னா மினிஸ்டர் வரைக்கும் போட்டு தள்ள ட்ரை பண்ணுறாங்கன்னா இவங்க ஏன்னா உளவாளியாக இருப்பாங்களா இல்லை வேறு என்ன டபுள் ஏஜென்ட்டாக இருக்குமான்னு இவ்வளோ சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. இந்த ஷின்பெட் இருக்குல்ல, அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. ஷின்பெட்டும் இஸ்ரேலி போலீஸும் சேர்ந்து கூட்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷின்பெட் சில அதிர்ச்சி உண்மைகளை இப்போ சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா டார்கெட் இவர் தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சர்ச்சைகளுக்கு பேர் போன ஒரு இஸ்ரேல் அமைச்சர், பேர் இட்டமார் பென் கிவிர். இந்த இஸ்ரேலி நேஷனல் செக்யூரிட்டி இருக்குல்ல, இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரே இவர் தான். இவர் ப்ளஸ் இவரோட பையன், இந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் அவ்வளோ பிளான் போட்டிருக்காங்களாம். இப்போ அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கள மெயின் சஸ்பெக்டாக பார்க்கப்படுற ஒரு இஸ்மாயில் இப்ராஹிம் அவாதி அப்படின்ற ஒரு பர்சன். இந்த பர்சன் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாங்க படங்களில் பார்த்துருப்பீங்களே. அதாவது அவங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் வர வரைக்கும் பொதுமக்களாக கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த ஆர்டர் ஒன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிடுது இல்லை, அப்படி கிடச்சிட்டா அந்த ஆர்டரில் உங்களோட உயிரை விட்டால் நீங்கள் ஒரு தியாகத்தை பண்ணணுப்பா அப்படின்னா அவங்க பண்ணுருவாங்க. சில பேர் தான் காசுக்காகவும் பண்ணுவாங்க. இது போல் ஒரு ஸ்லீப்பர் செல் தான் அந்த பர்சன். கடந்த ஜூலை மாதம் வாக்கில் தான் அந்த பர்சனுக்கு ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா இந்த 2 அமைப்புல ஜாயிண்ட்டாக சேர்ந்துக்கிட்டு சில ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஸ்லீப்பர் செல்லாக இருக்க அவருக்கு அந்த ஆர்டர் கிடச்சிது கடந்த ஜூலை மாதம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை அந்த அவாடி ஆரம்பிச்சிட்டாராம். அவாடியோட வேலை என்ன ஆரம்பிச்சிருக்காரு, மினிஸ்டர் பென் கிவிர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, அவரோட டெய்லி ரொட்டீன் என்ன, இந்த ஸ்கெட்ச் போடுவாங்க லோக்கல் ரவுடிஸ்லாம், கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்டு தான். இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அவாடி. அதுக்கப்புறமா அவரோட செக்யூரிட்டி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது, அதில் இருக்க எந்த ஆஃபீஸர்ஸை பிடிச்சா உள்ளே நம்ம ப்ரீச் பண்ண முடியும் அந்த செக்யூரிட்டியை, அவர் எந்த நேரத்தில் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கார், இதை ஃபுல்லாக அப்படியே பின்னாடி போய் நூல் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பென் கிவிர் ஒரு டெரர் அட்டாக் சைட்டை பார்க்க போயிருக்காரு. பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்கான்னு செய்தி வருது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மக்களுக்கு எந்தளவு பிரச்சனை ஏற்பட்டுன்னு நேரில் பார்க்க போயிருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் அவாடி இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காராம். ஆனால் இப்போ யாருக்குமே தெரியல. இப்போ பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காராம். ஆனால் அந்த அட்டம்ப்ட்டு வெளியே பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் ஃபெயிலியரில் முடிஞ்சிட்ருக்கு. அவாடியும் சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டு இருக்காராம். இவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அட்டாக்கை கரெக்டாக எங்கே போய்ட்டு பண்ணுற மாதிரி இருந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் பாம் பிளாஸ்ட் இருக்குல்ல, இதன் மூலமாக இந்த பென் கிவிரை கொன்னுன்னுட்டு பாம் பிளாஸ்ட் தான் அடுத்த கட்ட பிளாட்டை போட்டுருந்துருக்காங்களாம். நல்ல வேளை அதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க அவங்கள. ப்ரோ எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏன் நெத்தன்யாகு இருக்காரு, இந்த கான்ஃப்ளிக்டோட பெரிய மூளையாக அவர் தான், பிரைம் மினிஸ்டர் அவர் தான், அவரெல்லாம் விட்டு எதுக்காக இவரை வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நெத்தன்யாகு பேசினதை கேட்டு பல பாலஸ்தீனர்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஆனால் பென் கிவிர் பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா நெத்தன்யாகு பரவாயில்லையே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அவ்வளோ பேசி வச்சுருக்காரு. சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காசாவில் சண்டைலாம் முடிஞ்ச பிற்பாடு அது நம்மளோட நிலப்பரப்பாக மாறிடும். அங்கே ஃபுல்லாக நாம் எல்லாத்தையும் கையகப்படுத்தி நம்ம மக்களுக்கான நிலமா, நாம் இழந்த நிலம் தானே அது, நம்ம மக்களுக்கான நிலமாக நம்ம திரும்ப அதை மீட்டெடுப்போம். ஃபுல்லாக இஸ்ரேலோட பாதுகாப்பு செழிச்சு நிற்கும். பாலஸ்தீன மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன, இதெல்லாம் சொன்னார் இவர் தான். நல்ல வேலை இப்போ தப்பிச்சிருக்காரு மினிஸ்டர். ஆனால் இதுக்கப்புறம் சேஃபாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக இந்த மனுஷன் போட்ட ஒரு குண்டு போட்டுருவாங்களோன்னு பயத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ண போனவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற பேரில் குண்டை போட்டு போயிட்டார். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல, அதோட சீஃபான ரஃபேல் கிராசி. இவர் என்ன பண்ணிட்டாப்ல, சமீபத்தில் ஈரானுக்கு போயிட்டு இந்த 60% வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறீங்களா, இல்லைனா 90% அப்படின்ற இந்த நியூக்ளியர் பாம்பை உருவாக்குவதற்கான என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் போகிறீங்களான்னு சோதனை பண்ணியிருக்காரு. சோதனை பண்ணி முடிச்சு வெளியே வந்த கையோடு ஈரான் பண்ணுறதை பார்த்தா அவங்க
அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்கன்ற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அவ்வளோதான், ஈரான் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 2வது முறையாக இந்த IAEA ஈரான் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஃபெயிலிங் டு ஃபுல்லி கோஆப்ரேட்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் கேட்குற விஷயங்களை ஈரான் முழுமையாக செய்யலை. சட்ட விதிகள்னு சில விஷயங்கள் வகுத்துருக்கோல, இந்த நியூக்ளியர் பவரை எல்லா நாடுகளும் பயன்படுத்துறது சார்ந்து, அதில் நாங்கள் என்ன விஷயங்களை சொல்கிறோமோ அதை ஈரான் பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி தெரிலன்னு தான், அதான் ஒத்துழைக்க மாட்டுறாங்க அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. 2வது முறை ஒரே வருஷத்தில் இது போல் அவங்க பண்ணுறது. சரி, ஈரானுக்கு எதிராக இப்படி தான் நெகட்டிவான நியூஸ் வருதுன்னு பார்த்தா இன்னொரு நெகட்டிவான நியூஸ் டொமஸ்டிக் சார்ந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த அமைப்புகளில் ஈரானுக்கு இப்போ கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. எது சார்ந்துன்னா, நம்ம நாட்டில் மரண தண்டனை அப்படின்றத நம்ம ரொம்ப ரேராக தானே கேட்போம், அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடிக்கடி கேட்க மாட்டோம். நம்ம நாட்டில் மக்கள் தொகை மிதமிஞ்சி இருந்தாலும் இது போல் மரண தண்டனைன்ற விஷயத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டோம். ரொம்ப 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 சீரியஸான அஃபென்ஸில் அதை கேட்குறதோடு நின்றோம். ஆனால் ஈரானில் என்ன நடக்குதா, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ நாள் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 23 ஆரம்பித்து இந்த மாதம் 21 வரைக்கும் கரெக்டாக ஒரு மாதம் வருதா கூட குறையா, இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே ஈரானில் 133 எக்ஸிக்யூஷன்ஸ் நடந்திருக்கான். மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கான் 133 பேருக்கு. இதில் ஒன்று பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களாம். அதான் சினிமா வசனங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, உங்களாம் அங்கே தண்டனை கொடுக்குற மாதிரி நடுரோட்டில் வச்சு வெட்டணும் தூக்கில் போகணும் அப்படின்லாம். இது போல் பப்ளிக் எக்ஸிக்யூஷன் ஒன்று நடந்திருக்கு ஈரானில், எல்லாருக்கும் பயத்தை விதைக்கிற மாதிரி. இது பத்தாதுன்னு 24 நியூ டெத் சென்டென்சஸை வேறு இப்போ அவங்க பிறப்பிச்சிருக்காங்களாம். ஸோ ஈரானில் இவ்வளோ தூரம் தண்டனைன்ற பேரில் மக்கள் உயிர்கள் பறிக்கப்பட்டு இருக்கிறதா மனித உரிமை அமைப்புகள் இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கே மனித உரிமை அமைப்புகள் குதிக்கிறாங்கன்னா காசா நடந்துட்டு இருக்கிறது என்ன, லெபனனில் நடந்துட்டு இருக்கிறது என்ன, அக்டோபர் 7 அப்போ இஸ்ரேல் மேலே நடந்தது என்ன, இதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கணும். ஓகே, IDF இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு அவங்க இந்த ஒரு வரைபட தொகுதியை வெளியிட்டு கூடவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெபனனில் ஒவ்வொரு நாளும் அங்கே வாழ்ந்துட்டுருக்க மக்கள் ஹெஸ்புல்லா அமைப்பினர் சூழ்ந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் கேரை ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு மாஸ்க்குக்கு போயிட்டு ப்ரே பண்ணுறது, இது எல்லாத்தையும் மக்களோட மக்களாக அங்கே இருக்க ஹெஸ்புல்லா அமைப்புடன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை மனித கேடயங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா கான்ஸ்டன்ட்லி ஹைட்ஸ் பிஹைண்ட் சிவிலியன்ஸ் அண்ட் என்டேஞ்சர்ஸ் தேர் லிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களோட மக்களை அவங்க சேர்ந்து வாழறதுனால IDF என்ன பண்ணும், ஹெஸ்புல்லா எங்கே இருக்காங்கன்னு தேடுவாங்க. அப்போ மக்கள் இருக்க இடமா இருந்தாலும் அங்கே ஹெஸ்புல்லா இருக்காங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணுவாங்க. இதை தான் நியாயப்படுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நாங்கள் ஹெஸ்புல்லா தாங்க டார்கெட் பண்ணுறோம், ஆனால் மக்களோட மக்களாக கலந்துருந்தால் அங்கே கொலாட்ரல் டேமேஜாக மக்கள் உயிரும் போகலங்க, அந்த விஷயத்தை தான் அந்த வார்த்தையில் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக சொல்லாமல் இப்படி சுற்றி சொல்லியிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். லெபனனில் வரலாறு காணாத பெரிய தாக்குதல் நடக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இஸ்ரேலோட போக்கை நல்லா பாருங்கள், ஒரு மேசிவான அட்டாக்கை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வெளியிடுவாங்க. அதை படிக்கிறப்ப இஸ்ரேல் மேலே தப்பே இல்லை போல இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினச்சி அதுலேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே ஒரு பெரிய அட்டாக் முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா அடுத்து இதை எதிர்பார்க்கும்னு நினைக்கிறேன். போர்களற்ற உலகம் தான் எல்லா மனுஷங்களோட ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது, ஆனால் அதை இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாயம் ஆன்லைன் புட்டிக். நீங்கள் இதுவரை காலமே எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான். முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒன்று கால் பண்ணி பேசலாம், இல்லைனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்னு நின்று பேசும். இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி, மாயம் கேரண்டி. ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.